அன்பார்ந்த மாணவர்களே, உங்களை அஸ்வத் அகாடமி யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய சம் எடுத்துக்காட்டு 10.26 எக்ஸாம்பிள் சம் 10.26 x = a t² y = 2at t ≠ 0 எனில் dy by dx கண்க. இப்போ இதுக்கு பாருங்கம்மா, x = a t² y = 2at கொஸ்டின் மார்க் என்னது dy by dx கேட்டிருக்காங்க. எப்படி தானே இப்போ எக்ஸும் டீயும் தானே ரிலேட்டடாக இருக்குது. அப்போ நம்ம என்ன சொல்லலாம்னா x = at²னா அதை dx by dt தான் சொல்லணும். ஓகேவாம்மா, dx by dt ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். தென் ஒய்யும் டீயும் ரிலேட்டடாக இருக்கா, ஸோ dy by dt கண்டுபிடிக்கணும். அப்போ நமக்கு என்ன கேள்வி கேட்டிருக்கான், dy by dx. ஸோ dy by dx = dy by dt divided by dx by dt. இதுதான் ஃபார்முலா மாதிரி வரும். என்னம்மா, இந்த எக்ஸு டீயோட ரிலேட்டடாக இருக்குது, ஒய்யும் டீயோட ரிலேட்டடாக இருக்குது. கேள்வி dy by dx. அப்போ நம்ம என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு dy by dt கண்டுபிடிக்கணும். dy by dt என்னதுமா, இங்கே டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணச்சுமே 2a கிடைக்கும். ஓகேவாம்மா. தென் நெக்ஸ்ட்டு x = at². ஓகேவாம்மா, at² dx by dt = 2at என்ன இருக்கலாமா, t² என்னது 2at. இப்போ நமக்கு ஃபார்முலா இருக்கலாமா, y = x⁴n என்னது dy by dx = n × x⁴n−1. இந்த ஃபார்முலா இங்கே யூஸ் பண்ணுறோம். ஸோ x = t² அப்படிங்கச்சுன்னா dx by dt என்னது n × 2 × t⁻2−1 அந்த ஃபார்முலா. ஸோ 2ta கரெக்டாமா. ஸோ therefore dy by dx = dy by dt என்னதுமா, dy by dt நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 2a. dx by dt 2at. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு dy by dx என்னது 1/t. 2a கேன்சல் ஆகிடும், 1/t. ஓகேவாம்மா. உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.